தமிழ்நாட்டோட கனவு கன்னியா இருந்த ஒரு நடிகை பாலிவுட் போனாங்க. அங்க இவங்கள ரெட் கார்பெட் போட்டு வெல்கம் பண்ணினாங்க. ஹீரோக்கள் கொண்டாடினாங்க. ஹிந்தி ரசிகர்கள் மட்டும் இல்லாம உலகமே இவங்களோட அழகுல சொக்கி போய் கடந்துச்சு. 15 வருஷமா இவங்களோட பிடியில தான் பாலிவுட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடியூசரை மேரேஜ் பண்ணிட்டு லைஃபை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிறகு 2 அழகான பெண் குழந்தைகளை வளர்க்கறதால சினிமாவை விட்டு விலகி போனாங்க. பிள்ளைகளும் வளர்ந்து வந்தாங்க. நடிகைக்கு 50 வயசு ஆனதும் மறுபடியும் சினிமா ஆசை வந்துச்சு. 30 லட்சம் ரூபாய்க்கு மார்பக ஆபரேஷன் செஞ்சாங்க. பாலிவுட்ல மறுபடியும் இந்த நடிகையோட பெயர் அடிபட ஆரம்பிச்சுது. இவங்களோட ஆபரேஷன் செய்யப்பட்ட முன்னழகில் சொக்கி போய் கிடந்தாங்க ரசிகர்கள். மறுபடியும் ஒரு ரவுண்ட் ஆரம்பிச்சு விளம்பர படங்கள், அழகி போட்டிகள், ஆடல் பாடல்னு கொஞ்சம் குடும்பம், பிள்ளைகளை மறந்து போயிட்டாங்க. அங்கதான் வந்துச்சு வினை. மூத்த மகள் ஊர் சுற்ற ஆரம்பிச்சா. மகளின் மிரட்டும் அழகில் மும்பை வாலாக்கள். மகளுக்கு பாய் ஃப்ரெண்டுகள் அதிகமாகிட்டாங்க. எப்பவுமே குடி, கூத்து, கும்மாலம் இப்படியே வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்க. மகளோட அந்த மாதிரி படங்களும் வெளிவர ஆரம்பிச்சுது. அந்த படங்கள் வலைதளங்களில் வைரல் ஆனது. ரொம்ப லேட்டாவே விழிச்சாங்க இந்த அம்மா நடிகை. மகளை பற்றி விசாரிச்சு பார்த்த போதுதான் அத்தனையும் பகீர் ரகம்னு திருக்கிட்டு போனார். மகளோட செல்போனை எடுத்து பார்த்தபோது அதிர்ந்து அழ ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அம்மா நடிகை. பிறகு கணவரோடு பேசி மகளை கடுமையாக கண்டித்தார்கள். செல்போனையும் பிடுங்கி சுக்குநூலாக உடைச்சிருக்காங்க. இப்போ அந்த மகளுக்கு கிட்டத்தட்ட வீட்டு சிறைங்கிறது பாலிவுட் பத்திரிகைகள். விரைவில் பாலிவுட் படங்களில் மகளை நடிக்க வைக்க தீவிர ஏற்பாடுகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களாம் அந்த அம்மா நடிகை. Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.